இன்னைக்கு நம்மளுடைய முதல் பேச்சாளர் மேடையை அலங்கரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி மகரம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு தொழில் வருது இல்லைங்களா? அப்போ வீடா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் சுபிட்சத்தோட, நல்ல சகல சௌபாக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட வாழணும் அப்படின்னா வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாம் சிறப்பாகவே அமையும். ஒரு கெடுபலனான தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா நமக்கு வாஸ்து ரீதியான குறைபாடாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் நம்ம போகக்கூடிய சூழல் வரும். அதனால் நிறைய தொந்தரவுகளும் அனுபவிப்போம். ஸோ கட்டாயம் ஒரு மனித வாழ்க்கைக்கு வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ நமது 34வது கருத்தரங்கத்தின் முதல் பேச்சாளராக வாஸ்து தான் இடம்பெறுகிறது. ராமசாமி அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இன்று நாள் இனிதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம வாஸ்துவில் பேச போகிறது, நம்ம வீட்டில் உள்ள பொருள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருந்தால் அது சரியானது, நம்மளுக்கு நல்ல நிலைமையை தரும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பேசுகிறேங்க. இப்போது நம்ம வீட்டில் மெயின் பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் இருக்கணும். குறைந்தது பெட்ரூம் அளவு ஒரு 11க்கு 16 இருக்கணும். அந்த பெட்ரூமில் ஒரு டோரு 2 ஜன்னல் ஆகுது இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வடக்க பார்த்த மெயின் பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் இருக்கணும். ஒன்று வடக்கு பார்த்ததோ அல்லது கிழக்கு பார்த்ததோ ரொம்ப இருக்கலாம். நாம் தூங்கும்போது எப்பவுமே தலையை மேற்கு பகுதியும் வைத்து கிழக்கு கால் நீட்டியும் தெற்கு தலை வைத்து வடக்கை நோக்கி கால் நீட்டி தூங்குவது சிறப்பானது. ரெண்டாவது, வடகிழக்கு திசையை பார்த்து ரூம்பு தென்மேற்கில் பெட்டை அமைக்க வேண்டும். நீங்கள் மீன் தொட்டி வீட்டில் வைத்திருந்தீங்கன்னா ஹாலில் வடமேற்கு மூலை அல்லது தென்கிழக்கு மூலையில் மீன் தொட்டியை வீட்டில் அமைத்திருந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். பூஜை அறை எப்பவுமே வீட்டில் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அமைத்திருக்க வேண்டும் உங்கள் வீட்டில். அப்படி இருந்தால் அது சரியானது. சமையலறை தென்கிழக்கில் இருப்பது நம்பர் 1. 2வது ஆப்ஷன் வடமேற்கில் இருப்பது 2வது ஆப்ஷன். அப்படி சமையலறையில் சமைக்கும் போது கிழக்கு முகமாக நின்று சமைக்குமாறு அமைக்க வேண்டும். அது தென்கிழக்காக இருந்தாலும் வடமேற்காக இருந்தாலுமே கிழக்கு முன்னாக இருந்து சமைக்க வேண்டும். அந்த சமையல் கிச்சனில் நீங்கள் பிரிட்ஜ் வச்சுருக்கிறீங்கன்னா வடமேற்கு மூலையில் பிரிட்ஜ் வைங்க. அடுத்தது, கிரைண்டர் திசை 8 திசையை பிரிச்சுக்கணும். இது வட மேற்கில் நீங்கள் பிரிட்ஜ் வச்சுக்கலாம். கிரைண்டரு, மிக்சி இதெல்லாமே தெற்கு சென்டர் பகுதி, எப்படின்னா தென்கிழக்கு தென்மேற்கு, அதில் சென்டர் பகுதிங்கிறது தெற்கு பகுதி. அந்த பகுதியில் வச்சு நீங்கள் மிக்சியில் ஒரு பொருள் அரைச்சி சமையல் பண்ணிங்கனாலும் அது சுவையாக இருக்குது. அந்த கிரைண்டரில் ஆட்டினீங்கனாலும் அந்த தோசை மாவு எல்லாமே சுவையாக கொடுக்கும். நம்ம ஹாலில் டிவி மாட்டுவோம். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த ஹாலில் மேற்கு சுவற்றில் கிழக்கு பார்த்து டிவி மாட்ட வேண்டும். அதே வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்கு சுவத்தில் வடக்கு பார்த்து மாட்ட வேண்டும். அதே மாதிரி மேற்கு பார்த்த வீடு அப்படி என்றால் தெற்கு சுவத்தில் வடக்கு பார்த்தும், தெற்கு பார்த்த வீடு என்றால் மேற்கு சுவத்தில் கிழக்கு பார்த்து டிவி அமைக்க வேண்டும். இது சரியான பகுதியாக இருக்கும். கடிகாரம் எப்பவுமே கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி கடிகாரத்தை மாற்றணும். அந்த கடிகாரம் நீங்கள் போகும்போது அடிக்கடி உங்கள் கண்ணில் தட்டுப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். வீட்டில் இறந்தவர் ஃபோட்டோவை நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. அப்படி மாட்டியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேற்கு நோக்கி இருக்கணும். 1. 2வது தெற்கு பார்த்து இருக்கணும். அது கிழக்கு செவத்தில் மேற்கு பார்த்தும் வடக்கு செவத்தில் தெற்கு பார்த்து மாட்டியிருந்தீங்கன்னா அது சரியான அமைப்பு. நம்ம வீட்டில் ஹாலில் சோபா போட்டிருப்போம். ஒரு சிலர் எல் டைப்பில் போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் பா டைப்பில் போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது எல் டைப்பில் போட்டிருக்கீங்க உதாரணத்துக்கு அப்படின்னா, கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கும்போது அந்த கிழக்கு பார்த்த வீட்டில் கிழக்கிருந்து மேற்கு முன்னா நோக்கி மேற்கு பார்த்து கோர்ற மாதிரியும் தெற்கோட்டில் வடக்கு பார்த்து கோர்ற மாதிரி போடணும். அதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மேற்கு பார்த்து கோர்றத தெற்கு பார்த்து கோர்ற மாதிரியோ அல்லது வடக்கு பார்த்து கோர்றத தெற்கு பார்த்து கோர்ற மாதிரி மாற்றணும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த சோபா ஒன்றையும் மட்டும் மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
நம்ம வீட்டில் போர்வெல் இருக்குது அப்படின்னா அந்த போர்வெல் பொறுத்தளவுக்கு வடக்கு அல்லது கிழக்கு, வடக்கு பார்த்து சென்டர் பகுதி, வடக்கு பகுதியில் போர் இருக்கலாம், வடகிழக்கில் இருக்கலாம், அல்லது கிழக்கு பகுதியில் போர் இருக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. குழந்தை படிக்க வேண்டும் அப்படின்னா அந்த குழந்தை பொறுத்தளவுக்கு வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி வடகிழக்குலேயோ அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் குழந்தைகளை நீங்கள் அமரச்சு படிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை சிறப்பாக நல்ல கல்வியிலும் மார்க்கு நல்லா பேர் எடுக்கும். உங்களது வீட்டில் நிம்மதி, ஆரோக்கியம், பொருளாதாரம் சீராக இல்லை அப்படி என்றால் நீச்ச பகுதியில் பால்கனி கண்டிப்பாக அமைப்பு இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வீட்டில் வெளியில் காலனி கழட்டி விடுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செல்ஃபு மாதிரி போட்டு அதுக்கு கீழே கழட்டி விடுவாங்க, முன்பக்கம் கட்டியிருப்பாங்க செல்ஃப் மாதிரி போட்டு. அப்படி வீட்டில் நீங்கள் பண்ணுறது சரியானதல்லங்க. அடுத்தது எப்பவுமே நீங்கள் ஒரு பூஜை அறையில் ஒரு 5 படம் ஒன்று, அது இல்லாத உங்கள் குலதெய்வம் படம் வைங்க. அகோர தெய்வமான படத்தை வைக்காதீங்க. பூச்செடிகள் நீங்கள் உங்களுக்கு பிரியப்பட்ட பூச்செடி வைங்க. காம்பவுண்ட் செவத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. கோயில் இருக்கிற மரங்களை வீட்டில் வைக்காதீங்க. ஒரு வீட்டில் மெயின் டோர் அப்படி இருக்குது அப்படின்னா மெயின் டோர் அந்த மெயின் டோரில் சாமி படம் இதெல்லாம் வரையாத இருங்க, அது நல்லது. அதே மாதிரி மெயின் டோர் பக்கத்தில் ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா கிழக்கு பார்த்த வீட்டில் மெயின் டோர் கிழக்கு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா அதுலேயே அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல், அடுத்தது வடவர் சைடு ஒரு ஜன்னல் கொடுத்தீங்கன்னா தான் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி. லைட்டு போடாதே சூரிய வெளிச்சம் வீட்டில் இருக்கணும். அப்படி அது மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி பெட்ரூம் கிழக்கு பார்த்த பெட்ரூம் அப்படிங்கும்போது பெட்ரூமில் தென்மேற்கு மூலை பெட்ரூமில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த தென்மேற்கில் நீங்கள் பீரோவா வைங்க. ரெண்டாவது கட்டல் பெட்டு போடுறீங்க அப்படின்னா பெட்டு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா தெற்கு மேற்கு பகுதி ஒட்டுன மாதிரி போடுங்க. அதே வடக்கு பார்த்த வீடுனா வடக்கும் தெற்கு ஒட்டுன மாதிரி பெட்டை போடுங்க. அதில் உள்ள கண்ணாடி அதெல்லாம் நீங்கள் பெட்டில் படுத்திருக்கும் போது அந்த கண்ணாடியெல்லாம் உங்கள் உடல் தெரிகிற மாதிரி வேண்டாம், அது உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும். உங்களது வீட்டில் இருக்கிற பைப் லைனு அடிக்கடி லிப்பராகி தண்ணி சொட்டு போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பண விரைவு ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் உடனே சரி பண்ணிக்கோங்க. உங்கள் டோரில் மெயின் டோருக்கு அடுத்தது அனைத்துமே சின்ன டோராக இருக்கணும். இருக்கிறதுல மெயின் டோர் தான் ரொம்ப பெருசாக கொடுக்கணும். நீங்கள் ஒரு வீட்டில் ஜன்னல் ரொம்ப பெரிய லெவலில் கொடுத்துருப்பாங்க, வடக்கு பகுதி கிழக்கு பகுதி. அப்போ அந்த வீட்டின் எஜமான் தாராளமான மனுஷன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இந்த குடியிருக்கிற வீட்டில் அஸ்திவாரத்துக்கு மட்டும் கருங்கல்ல பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே அந்த கால பிளாக்கில் செங்கல் அப்படி வச்சு கட்டிங்க. அஸ்திவாரத்துக்கு மேலே கருங்கல்ல பயன்படுத்தாதீங்க. கடன் தொல்லை அதிகமாக ஏற்பட்டே இருக்குது அப்படின்னா மேற்கும் தெற்கு அதிக காலியிடம், கிழக்கும் வடக்கும் காலியிடம் இல்லாமல் இருக்கும். ஒரு வீட்டில் கணவர் லேட்டாகி வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதி மேடாக இருக்கும், தெற்கும் மேற்கும் குழியாக இருக்கும். அப்படி இருந்தால் அவர் கணவர் வீட்டுக்கு வர்றதை லேட்டாகிட்டே வருவார். அவ்வளோதான். ஏதாவது கேள்வி இருக்குங்களா சார்? ஆமாங்க, பாக்ஸ் வைக்கலாங்க. இப்போ கிழக்கு முன்னா கிழக்கு முன்னா வீடுனாலும் இடது பக்கம், வடக்கு முன்னா வீடுனாலும் இடது பக்கம், தெற்கு முன்னா எல்லாமே இடது பக்கம் தான் வரும். மேற்கு முன்னா வீட்டுக்கு மட்டும் வலது பக்கம் வரும். இப்போ வடகிழக்கு, இப்போ நீங்கள் வலது பக்கம் விட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு கிழக்கு பகுதி அப்படின்னா ஒன்று சென்டர் பகுதியில் நிலவு மெயின் டவர் கொடுத்துருப்பீங்க, அல்லது வடகிழக்கு பகுதியில் கொடுத்துருப்பீங்க. வடகிழக்கு பகுதியில் நம்ம சுத்தமாக எப்போவுமே வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். அப்படி வலது பக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த வலது இழப்பு பாதிப்பு கொடுக்கும், அதுக்கு உண்டான பாதிப்பு. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இல்லைங்க, நானே இப்போ என்னங்கிறேன்னா மெயின் டோர் நிறைய பேர் இப்போ ஸ்டீல் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மரத்தில் யூஸ் பண்ணிச்சுக்கிறேன்.
இப்போ நீங்கள் அந்த காலத்தில் செங்கல் கட்டுனதுக்கும் மண்ணில் கட்டுனதுக்கு இருந்த உடல் ரீதியான இதுக்கும் இப்போ செங்கல் கட்டி அடுத்தது ஹாலாப்பிலாக்கள் போகிறதுக்கு அடிக்கடி உடல் ரீதியாக தொந்தரவு வர்றது காரணமும் அது ஒரு நம்மளுக்கு பாதுகாப்பானதான். இப்போ இரும்பு இருக்கிறத கூட மரம் இருந்தால் அதனுடைய இயற்கை நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் மெயின் வாஸ்துல வந்து காரணம். இயற்கை நம்மளை இயற்கையாக பயன்படுத்தாத நம்மளுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு வராது. இந்த ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யார்கள் கேன்சர்னு யார்கள் வந்தாங்களா, எப்படி ஹாஸ்பிட்டல் போனாங்க, என்ன இப்போல்லாம் நாகரிகம் மாற மாற அட்வான்ஸ் நோய். அது நம்ம வந்து நம்ம இயற்கையோட இல்லை நம்ம. அதான் அதுக்காக தான் மரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுங்க. சரி சரிங்க சரிங்க. அந்த குபேர மூலையே இல்லைங்கும் போதுங்க அந்த வீட்டில் சிறப்பே இருக்காது. உங்களை வாசிக்க கூப்பிட மாட்டாங்க. இப்போ இருக்கிற ரூம்ல அதில் எந்த மேல் கையில் எந்த ரூம் இருக்குதோ அது குபேர மூலையை மாற்றிக்கிங்க. அது சிறப்பு இருக்காது, நம்ம போய் சொல்லக்கூடாது. அதைத்தான் அவங்க பயன்படுத்திக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ குபேர மூலை கட்டாயம் இருக்குது, அப்போ வந்து வடகிழக்கு இழுத்துருக்கு, அப்படி தானே இருக்குங்க. அந்த வடகிழக்கு ரூமில் அதுக்கு உண்டான குபேர மூலை கொடுத்துக்குங்க. இதுதான். ஆனால் அது சிறப்பு இருக்காது. இப்போ வந்துங்க ஒன்றும் இல்லை, ஒரு 20க்கு 20 40 சைட்டில் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. என்ன முன்னேற்றம் யார் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? குறைஞ்ச அளவு 40க்கு 30 இருக்கணுங்க. அதே மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம்பு பெட்ரூம் எல்லாமே கொஞ்சம் உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும். குறைஞ்ச அளவு ஒரு 10க்கு 16 பெட்ரூம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அது ஒரு பெட்ரூம்க்கு ஒரு நிலை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு 2 ஜன்னல் ஒரு பெட்ரூமில். இப்போ 10க்கு 10 முன்னால் 2 ஜன்னல் கொடுக்க முடியாது. இந்த லைன் கொடுத்து அந்த லைன் கொடுத்து அதில் ஒன்றுமே பெட்டில் உள்ள படுத்துருக்கிறது கூட அப்படி தெரியும். அதனால 10க்கு 16 இருந்தால் தான் 2 ஜன்னலாகவும் கொடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் 10க்கு 16 பெட்ரூம் கொடுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேரக்கரச அறக்கட்டளை அவர்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவிகளுக்கும் நன்றி தெரிவிப்பேன். வாஸ்து ரீதியா மிக அற்புதமாக பேசிய, ஏன்னா வீட்டில் ஒவ்வொரு பொருளும் எங்க இருக்கணும், எப்படி வரணும் அப்படிங்கறத மிக அற்புதமா பேசிய ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகேசர் சார் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.